தட்டி உற்சாகமாக பாடலாம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி செல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார். எங்கும் ஓடி ஓடி செல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம்.
வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 18வது வசனம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அன்பானவர்களே, ஒரு சிற்பி அழகான சிலைகளை செதுக்கி விற்பனை செய்து வந்தார். ஒரு பணக்காரருக்கு ஒரு அழகான சிலை தேவைப்பட்டதால் அந்த சிலையை அவர் கொண்டு கொடுக்க வேண்டியது இருந்தது. அதற்காக தன்னுடைய கழுதை ஒன்றில் அந்த சிலையை தூக்கி வைத்து அவர் கொண்டு அதை நடத்தி சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது வழி நடக்கிற யாவருமே அந்த சிலையை வியப்போடு பார்த்து நின்றார்கள். அப்பொழுது அந்த கழுதை நினைத்தது, என்னுடைய அழகில் தான் இந்த மக்களெல்லாம் மயங்குகிறார்கள் என்று நினைத்து அது கத்த ஆரம்பித்தது. அது பயங்கரமாக குதிக்க ஆரம்பித்தது. அந்த சிற்பி அப்பொழுது அந்த கழுதையை எவ்வளவோ அடக்க முயன்று அந்த கழுதையை அடக்க முடியவில்லை. அப்பொழுது அந்த சிற்பி அந்த சிலையை இன்னொரு கழுதை மேல் ஏற்றி கொண்டு சென்றார். இந்த கழுதையோ அவர் அடித்து துரத்தி வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். அதுதான் இந்த கதைக்கும் நமக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது. பாருங்க, சவுல், நேபுகாத்நேச்சார், யூதாஸ் போன்றவர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? நீதிமொழிகள் 16:18 சொல்லுகிறது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. இது மனிதருடைய 6லும் இருக்கிறது, 60லும் இருக்கிறது, 100லும் இருக்கிறது. இயேசு மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். நான் பிதாவின் குமாரன் என்று சொல்லி அவர் பெருமை பாராட்டியிருந்தால் அவர் பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றி இருக்கவே முடியாது. ஆகவே நாமும் நம்மை மரண பரியந்தம் தாழ்த்துவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் ஜூலை மாதம் எங்களுக்கு கொஞ்சம் பண உதவி கிடச்சிது. ஒருத்தவங்க உதவி செஞ்சாங்க. அப்போது நான் என் கணவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பாவுக்கு தசமபாகம் கொடுத்துருங்கன்னு சொன்னேன். அவங்க கடன் கொடுக்க வேண்டியிருக்கு, நான் அடுத்த மாதம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்போ நான் சரி அவங்க அடுத்த மாதம் கொடுப்பாங்களேன்னு அமைதியாக இருந்துட்டேன். அப்போ ஒரு சில நாட்கள் கழித்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பல்வலி வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு பல்வலி ரொம்ப ஒரு வருஷம் கிட்ட இருக்கும். பாஸ்ட்டு கடைசியாக ஜெபிச்சதுக்கப்புறம் வரவே இல்லை. அந்த பல்வலி திரும்ப வர ஆரம்பிச்சிச்சு. நாளுக்கு நாள் அதிகமாக இருந்து வலி. அப்போது ஒரு நாள் பாஸ்ட்டை நான் கால் பண்ணி ஜெபித்தேன். அப்போ பாஸ்ட்டு ஜெபிச்ச அன்றைக்கி சரியாச்சு. திரும்பவும் அடுத்த நாள் வர ஆரம்பிச்சிது. நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருந்தது. அப்போது ஒரு நாள் என்னால் பல்வலி தாங்க முடியாமல் நான் படுத்து தூங்கிட்டேன். அப்போது ஏசப்பா ரொம்ப உணர்த்தினாங்க. இருக்கிற காசை எண்ணி தசமபாகம் கொடுன்னு உணர்த்திட்டே இருந்தாங்க. அப்போது நான் கொஞ்சம் சில்லற காசு இருந்துச்சு வீட்டில். நான் உடனே நான் கீழ்ப்படிஞ்சு அந்த காசு எவ்வளோ காசு கிடச்சிச்சோ கணக்கு பண்ணி எழுத ஆரம்பித்தேன். எழுதிட்டு அந்த காசை எண்ண ஆரம்பித்தேன். என்ன எனக்கு அந்த பல்லு வலி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு. சில்லற காசை அனுப்ப முடியாது, சரி கடையில் போய் சேஞ்சு மாற்றிட்டு வரலாம் அப்படின்ட்டு கடைக்கு போனேன். கடையில் அங்கே அந்த பொண்ணு காசு இல்லை, நான் உங்களுக்கு ஜிபே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ என் கணவருக்கு நான் சொன்னேன். அப்போது அவங்க சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு நைட்டு ஏசப்பாவுக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த பல்வலி வரவே இல்லை. ஏசப்பா எனக்கு பரிபூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தாங்க. ஏசப்பாவுக்கு நன்றி. கர்த்தருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரம் உண்டாகுங்க. கடந்த 2 வருஷமாக கடன் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். அது இந்த வருஷம் தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு. அப்போது அடிக்கடி பாஸ்டர்கிட்ட ஃபோன் போட்டு பேசுவோம். ஆனாலும் ஆண்டோடைய வார்த்தை எப்படி வந்ததுன்னா, இந்த பாடல் கர்த்தரால் வந்தது அப்படின்ட்டு ஒரு வசனம் வந்துச்சு. சரி, அது முன்னே நாங்கள் ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். ஆனாலும் ஆண்டவர் ஒரே வாக்குத்தத்தை தான் கொடுத்துட்டே இருந்தார். மாதம் ஆனால் பாஸ்டர் மூலமாக ஒரே வாக்குத்தத்தை தான் கொடுத்துட்டே இருந்தார். அது முன்னாடி தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தோம். அப்படி ஜெபிக்கும்போது தான் மனைவி ஒன்று சொன்னால்,
இந்த மாதிரி 20 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் முடிஞ்சவங்களுக்கு உங்கள் கம்மலில் ஏதாவது செய்யணும்னு நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு அது சரியாக அந்த இதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு சூழ்நிலையும் கம்மலில் இல்லை. கம்மலில் சுத்தமாக ஆர்டரும் இல்லை. அது இல்லாமல் இருக்கிற இன்சென்டிவும் ஓட்டி காசு எல்லாமே கட் பண்ணி விட்டாங்க. கட் பண்ணும்போது இது எப்படி நடக்கும்? ஆனாலும் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு மனசில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். போன மாதம் செப்டம்பரில் 15ஆம் தேதி இருக்கும். அது முன்னாடி ஒன்றாவது மாதத்துக்குமே வந்து அதே வாக்குத்தத்தம் தான். காலையில் 1ஆம் தேதி காலையில் சர்ச்சில் ப்ரேயர் இருந்தனால சர்ச் ஐயர் மூலமாக அதே வார்த்தை தான் வந்துச்சு. அது என்ன வார்த்தைனா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஏசாயாவில் அந்த வசனம் இருக்கும். அந்த வசனம் வந்து அதை வார்த்தையை அடிக்கடி பாசகம் சொல்லி ஜெபமிட்டே இருப்பார். அதே வார்த்தை வந்து சர்ச்சில் ஐயர் மூலமாக வந்துச்சு. ஆனால் போன மாதம் பாசம் சொன்னாங்க, இதோ புதிய காரியத்தை செய்தேன் அப்படின்ட்டு அதே வசனம் சொன்னாங்க. அது மாதிரி கிட்டத்தட்ட 15ஆம் தேதி இருக்கும். காலையில் வந்து கம்பலில் கெச்சா டிபார்ட்மெண்ட் வந்து ஃபோன் பண்ணாங்க. கெச்சா மேனேஜர் ஃபோன் பண்ணாங்க. நான் அதை வந்து அட்டன் பண்ணல. ஏன்னா நிறைய கடங்காங்க கொஞ்சம் தொல்லை தாங்க முடியாமல் எந்த ஃபோனையும் அட்டன் பண்ணாமல் இருந்தேன். ஆனால் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சூப்பர்வைசர் மூலமாக கெச்சாக வந்து பேசுனார். பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி அன்றைக்கி தான் அந்த மாதம் தான் வந்து மாதத்தில் 5 நாள் வந்து கம்பெனி சேர்மன் வந்து வீட்டில் தங்குவாங்க. கம்பெனிலேருந்து தங்குவாங்க. தங்கி கம்பெனி நிலவரத்தில் எல்லாம் பார்ப்பாங்க. அப்போ தான் ஆண்டவர் வந்து கம்பெனி ஓனரம்மா அந்த அம்மா மூலம் பேசியிருக்காங்க. எப்படின்னா கம்பெனியில் வந்து 20 வருஷம் முடிஞ்சவங்களுக்கு ஒரு மொமெண்டமும் ப்ளஸ் கேஷ்பேக்கும் கொடுக்குறோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. எனக்கு அந்த இடத்துல என்ன பண்ண தோணலை. அப்படியே சன்னாய் நின்றுட்டேன் நான். ஆண்டவர் சொன்னபடி ஒரு அதிசயம் செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு. ஆனாலும் வந்து கேஷ்பேக்லாம் அந்தளவுக்கு இருக்காது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருந்துச்சு. இருந்தாலும் சொன்னாங்க, ஒரு 14ஆம் தேதி காலையில் உங்களுக்கு 8:15 ஃபங்க்ஷன் இருக்குது. கிட்டத்தட்ட அதில் 12 பேர் கலந்துக்கிட்டோம். அதில் நானும் ஒருத்தன். 12ஆம் தேதி காலையில் அந்த ஃபங்க்ஷன் வச்சாங்க. வச்சு பாராட்டமாக நடத்தி இந்த மொமெண்டம்லாம் கொடுத்தாங்க. கொடுத்து அந்த கேஷ்பேக் பார்த்திங்கன்னா நான் நினச்சதை விட பல மடங்கு அதிகமாக இருந்துச்சு. இப்போ அந்த நேரத்தில் சிஸ்டம் மூலமாகவும் ஒரு சில தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சு. ஒரு சில கடன்களில் ரொம்ப நெருக்கமான கடன்கள்லாம் கொஞ்சம் அடைச்சி விட்டோம். பாஸ்டர் அடிக்கடி அதான் சொல்லுவாங்க, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இந்த வசனத்தை ஜெபம் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆண்டவர் நடத்தவும் சொன்னாங்க. அதே மாதிரி நடத்தினாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாக. ஆமென். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். போன வார தினத்தில் எங்கள் பையனுக்கு காலையில் ஒரு 10 மணி இருக்கும் வேலைக்கு போனான். வேலைக்கு போயிட்டு ஒரு 11 மணி போல் ஃபோன் பண்ணான். எப்போவுமே வேலைக்கு போனால் ஃபோனே பண்ண மாட்டான். நானாக பண்ணுவேன், இல்லைன்னா அவன் ஃபோனே கூப்பிடவே மாட்டான். திடீர்னு ஒரு ஃபோன் வரும். என்னடா வந்து பையன்கிட்டருந்து ஃபோன் வருதே, என்னன்னு தெரியல அப்படின்ட்டு எடுத்து தம்பி அப்படின்னா, அம்மா எனக்கு லேசாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா. என்ன தம்பி சொல்கிறேன், இப்போ தான் சாப்பிட்டு நல்லா போனேன், என்ன திடீர்னு நெஞ்சு வலிக்குதுக்கண்ணே அப்படின்னே. தெரியலம்மா நெஞ்சு வலிக்கமாக இருக்குண்ணே. சரி என்ன நீ அப்படியே உட்காந்துக்க, இல்லைன்னா யாருனாவது பிடிச்சி பக்கத்தில் இருக்கிற பையன்கிட்ட ஃபோனை கொடு, வீட்டில் கொண்டாந்து விட சொல்கிறேன் அப்படின்னே. யாரும் இல்லைம்மா, அல்ல லோடு ஏற்ற போயிட்டாங்க, நான் மட்டும்தான் கடையில் இருக்கேன், பின்னிங் போட்டுட்டு இருக்கேண்ணே. சரி எந்த வேலையும் செய்ய வேண்டாம், கிளம்பி வீட்டுக்கு வரேன், என்னால் வண்டியை ஓட்ட முடியலம்மா, அந்த அளவுக்கு வலிக்குது அப்படின்னா. சரி என்ன நான் அப்பாட்ட கூப்பிட்டு ஜெபம் நிற்கிறேன், நீ கொஞ்ச நேரம் உட்காந்துரு, தண்ணி இது எதுவும் குடிக்க வேண்டாம், அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தேன். சரின்ட்டு நான் அப்பா கூப்பிட்டு ஜெபம் பண்ணேன். அப்பா நெஞ்சு வலிக்குன்னு சொல்கிறாங்கப்பா அப்படின்னேன். சரி சிஸ்டர் நான் ஜெபத்தில் வைக்கிறேன் அப்படின்னாரு. சரிங்கப்பான்னு சொல்லிவிட்டு அப்போ நான் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இந்த ஏசப்பா பையன் நெஞ்சு வலிக்குன்னு சொல்கிறேன் ஆண்டவரே. ஏற்கனவே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் எங்கள் அண்ணன் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டான். அப்போ இவன் வந்து கூட இருந்தான். நான் போகாதடா அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா அப்படி இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க, எப்படி போகாமல் இருக்கிறதுன்ட்டு இவன் வண்டி எடுத்துகிட்டு ஓடினான். அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் அவன் ஹார்ட் அட்டாக்கில் இறந்ததும் பார்த்தவும் இவன் வந்து பயந்து 2 நாள் சாப்பிடவே இல்லை, புலம்பிகிட்டே இருந்தான். ஒருவேளை அந்த ஆவிக்கு இது பொண்ணுக்குள்ளாரையோ அப்படின்னு நான் பயந்துக்கிட்டு அந்த ஆவி கட்டி, இந்த நெஞ்சு வலியில் சேர்த்த ஆவி இயேசுவின் நாமத்தினால் கட்டுகிற, இயேசுவின் நாமத்தினால் உன்னை சபிக்கிற அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ நம்ம அப்பாவுடைய பாதத்துலேயே இருக்கலாம் பையன் வருந்துனின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, அம்மா நான் கடைக்கு ஆள் வந்துட்டாங்க வந்துடுறேன், நான் ஏதோ ஒரு ஆட்டோ பிடிச்சாது வாசாமின்னு. இல்லைம்மா நான் வந்துடுறேன், எப்படியாவது வண்டி ஓட்டிட்டேன். அவன் அங்கேருந்து இங்கே வீட்டுக்கு வரணுன்னா 17 கிலோமீட்டர் வரணும்.
அதனால் எப்படி சாமி நீ வண்டியில் வருவேன்னா எப்படி ஒன்று வந்துடுறோமாண்ணே, நீ வந்து தண்ணி எதுவும் குடிக்க வேண்டாம், நீ அமைதியாக வீட்டுக்கு வந்துடு, இயேசுவின் ரத்தத்தை நான் தேய்ச்சி வரேன், அதுக்கப்புறமா நீ எது குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரிம்மா அப்படின்ட்டு வந்துடுறேன். நான் அப்படியே மெதுவாக வர வர ரொம்ப வலி எடுத்துருக்குது. அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஃபோன் பண்ணேன், ரொம்ப வலிக்குதுமே, என்னால் ஓட்டவே முடியல. எனக்கு பயம் ஒரே நடுக்கமாயிடுச்சு. ஒருவேளை அந்த ஆவிதான் பையனை தாக்கிடுச்சு என்னன்னு சொல்லி மறுபடியும் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். அப்பாவுடைய வார்த்தை வந்துன்னு நம்ம பாதத்திலே இருக்குன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏசப்பா மகனுக்கு எதுவும் ஆகக்கூடாது ஆண்டவரே, கத்தரை மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு எரேமியா 17:7 சொல்லியிருக்கிறீங்களப்பா. நான் உலக மனுஷர் யாரையும் நம்பல ஆண்டவரே, உண்மையே நம்பிக்கிறேன் ஏசப்பா. மகனுக்கு எதுவும் ஆகாமல் பத்திரமா வீடுவோனான்னு சேர்த்துங்க ஆண்டவர். இங்கே வந்துட்டா இயேசுவின் ரத்தத்தை சொல்லு, அப்போ மகனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். அப்புறம் ஒன்றும் செய்யாது சிஸ்டர், பயப்படாதீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. அப்பாவுடைய வார்த்தை வருந்துன்னு எதுவும் செய்யலை. அப்படியே கடையை நீக்கினேன், சேரில் உட்காந்து அப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்பாவுடைய வார்த்தை வந்தது, ஒன்றும் செய்யாது, நீங்கள் பயப்படாது இருங்கன்னு. அதுக்கப்புறம் தான் உயிரே வந்துச்சு.